பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த புதியதொரு வாரத்தில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த புதிய நாளை ஆசீர்வாதமாய் கூட்டி கொடுத்திருக்கின்றார். நம்முடைய வாழ்நாள் நாமே அறியாதபடி இந்த நாளில் ஆசீர்வாதமாய் அது அதிகரித்திருக்கின்றது. இறைவன் நம் மீது நினைவில் கொண்டபடியினால்தான் நாம் உயிரோடு இருக்கின்றோம். அதற்காக இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம். இந்த நாள் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு இன்னதென்றால், என்னை பற்றிய அறிவு. இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி திருப்பாடல்கள் அதிகாரம் 139 இறைவார்த்தை 6. என்னை பற்றிய அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. அது உன்னதமானது, என் அறிவுக்கு எட்டாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்மை பற்றியே நமக்கு முழுமையாக தெரியாது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், எந்த வழியில் சென்று கொண்டிருக்கிறோம், எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி நமக்கே தெளிவான சிந்தனை இல்லாத போது நம்மை பற்றி முழுமையான அறிவு இறைவனுக்கு இருக்கின்றதாம். நம்மை படைத்தவர் நம்மை முழுமையாய் அவர் கண்டிருக்கின்றார். நாம் எப்படிப்பட்டவர்கள், நம்முடைய குணாதிசயம் எப்படிப்பட்டது, நாம் எதற்காக இப்போது பேசிக்கொண்டிருக்கிறோம், எதற்கு எழுந்து நிற்கின்றோம், எதற்கு உட்காருகின்றோம் என்று இந்த வசனம் நமக்கு மிக அருமையாக இதை எடுத்துரைக்கின்றது. திருப்பாடல் 139 இறைவார்த்தை 2 இவ்வாறாக கூறுகின்றது: நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர், என் நினைவுகளை எல்லாம் தொலைவிலிருந்தே உய்த்துணர்கின்றீர். பிரியமானவர்களே, இந்த நாள் நம்முடைய ஒவ்வொரு அசைவுக்கான காரணம் அவர் அறிந்திருக்கின்றார். நமக்கே தெரியாதபடி சில நேரங்களில் சில இடத்திற்கு நாம் நடந்து சென்று விடுவோம். சில பொருட்களை எடுக்க வேண்டும் என்று சென்று விட்டு மறந்து திரும்ப வந்து விடுவோம். இப்படி நம்மை பற்றிய நமக்கே முழுமையாய் அறியாதபடி இருக்க, இறைவன் நம்மை பற்றி முழுமையாக அறிந்திருக்கின்றார். நான் எதற்காக எழுந்து நிற்கின்றேன், எப்போது நான் உட்காரப் போகிறேன், என் நினைவுகளில் என்ன இருக்கின்றது என்பதை இறைவன் தொலைவில் இருந்தாலும் அவர் உய்த்துணர்கின்றவராயிருக்கின்றார். அவருக்கு எல்லாம் தெரிந்ததாயிருக்கின்றது. அவருடைய கண்களுக்கு எதுவும் மறைவானது கிடையாது. நம்மை பற்றி இறைவன் நன்றாக அறிந்திருக்கின்றார். இதை நினைத்து பார்க்கும்போது நமக்கு மிகவும் வியப்புள்ளதாயிருக்கின்றது. நம் அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாகவும் இருக்கின்றது. நான் இங்கே இருக்கின்றேன், என்னோடு கூட மாமிசமும் இரத்தமுமாக அவர் கிடையாது. அவர் தொலைவில் இருக்கின்றார். பரத்திலிருந்து நான் இந்த நேரம் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எதற்காக எழும்பி நிற்கிறேன், எதற்காக உட்காருகிறேன், என் நாவில் சொல் பிறவா முன்னே அதையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். இந்த நினைவுகள், இப்படிப்பட்ட நிகழ்ச்சியை நாம் நினைத்து பார்க்கும்போது அது நிச்சயமாக நம்முடைய அறிவுக்கு எட்டாத ஒரு காரியமாக இருக்கின்றது. எப்படி இது சாத்தியம், எப்படி தேவனால் இப்படி ஒரு காரியம் செய்ய முடியும் என்பது. ஆம் பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தேவன்தான் நம்முடைய தேவனாய் இருக்கின்றார். நாம் அறியாததும் நமக்கு தெரியாததும் நம்முடைய கண்களுக்கு மறைக்கப்பட்டதும் ஆண்டவருடைய கண்களுக்கு வெளிச்சமாயிருக்கின்றது. நீ அறியாததும் தெரியாததுமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன், உனக்கு நான் விளக்கி கூறுவேன். இதுதான், இப்படிதான், இதுதான் பாதை, இதில் தான் நீ செல்ல வேண்டும். இந்த விரக்தி உனக்கு வேண்டாம், இந்த தனிமை உனக்கு வேண்டாம். இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் ஆன்மாவோடு இருக்கிறேன், உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீ அதை கவனிக்கவில்லையா? நீ ஏன் என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். என்னை பற்றிய அறிவு எனக்கு மிகவும் வியப்பாய் உள்ளது. என்னை பற்றி என்னை பெற்றெடுத்த என் தாய் கூட சரியாக சொல்ல முடியாது. என்னை வளர்த்த என் தந்தையால் கூட சரியாக சொல்ல முடியாது நான் யார் என்பது, என்னுடைய சுபாவம் எப்படி என்பது. ஆனால் இந்த நாளில் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவர் அவர் அறிந்திருக்கிறார். என்னை பற்றி முழுமையாக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன், எதை நோக்கி என்னுடைய வாழ்க்கை ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கின்றது, நான் ஏன் கவலையோடு இருக்கிறேன், நான் எதற்காக இன்றைக்கு இவ்வளவு சந்தோஷத்துடன் இருக்கிறேன் என்பதை எல்லாம் அவர் உணர்கிறவராய் இருக்கின்றாராம். பிரியமானவர்களே, இப்படி நம்மை பற்றி முழுமையாக அறிந்த ஒரு நபர் யார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். இன்னொரு கருத்தை சொல்ல விரும்புகின்றேன். அவர் இந்த நாளில் நிகழ்த்தக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய அறிவுக்கு எட்டாத காரியமாய் இருக்கின்றது. இந்த நாளில் இறைவன் பல காரியங்களை நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார்.
நேற்றைக்கு நாம் இந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டிருந்தோம், அப்போது நினைத்தேனா இன்றைக்கு இதெல்லாம் எனக்கு கிடைக்கப் போகிறது என்று, இப்படியெல்லாம் என் வாழ்க்கை மாறப்போகிறது என்று. ஆனால் நம்முடைய வாழ்வு 1 மணி நேரத்தில் அல்லது சொடக்கு விடக்கூடிய குறுகிய நேரத்திலே அது மாறி விடுகின்றது. பலர் இதற்கு காரணம் நம்முடைய தலையெழுத்து என்று சொல்லலாம், அல்லது இது நமக்கானது என்று சொல்லிக் கொண்டு போகலாம். ஆனால் நேற்றைக்கு என்ன நடந்ததோ இன்றைக்கு எப்படி இருக்கின்றது, அந்த நிகழ்வு அப்படியே தலைகீழாக மாறி இருக்கின்றது. நேற்றைக்கு நினைத்தேன் இப்படியெல்லாம் நடக்கும் என்று, ஆனால் அது நடக்காதபடி இறைவன் அதை வித்தியாசமாய் மாற்றி போட்டார். இதோ இந்த நாளில் என்னுடைய இருதயம் ஏன் கவலையோடு இருக்கின்றது, ஏன் மன கலக்கத்தோடு இருக்கின்றது என்பதும் ஆண்டவருக்கு தெரியும். இது அவருடைய அறிவுக்கு எட்டிய விஷயம்தான். அவருக்கு இது லேசான காரியம்தான். ஆனால் மனிதனுக்கு மட்டும் இது பாரமான ஒரு செயல், மிகவும் கடினமானது. பிரியமானவர்களே, இன்றைக்கு இந்த வாரத்தில் ஆண்டவர் இந்த வார்த்தையோடு நம்மிடம் இடைப்பட்டு கொண்டிருக்கிறார் என்றால், இன்றைக்கு எதற்காக கவலையோடு இருக்கிறோம், அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்து யோசித்து கொண்டிருக்கிறோம், இதுவும் ஆண்டவருக்கு தெரியும். ஏன் என்னுடைய மகன் மகள் இதை பற்றி இவ்வளவு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாள், இது எனக்கு லேசான காரியம் அல்லவா, நம்முடைய அறிவுக்கு எட்டாதது, ஆனால் ஆண்டவருடைய கரங்களுக்கு அது சுலபமான காரியம் அல்லவா. இந்த நாளில் நம்மை முழுமையாய் அறிந்த தேவன், நம்முடைய அசைவுகளை அறிந்த தேவன், நம்முடைய நாவில் சொல் பெறவா முன்னே அதை அறிந்த தேவன், நமக்கு என்ன தேவை என்றும் அவர் அறிந்திருக்கிறார். இதோ உங்களுடைய கவலை, துக்கம், பாரம், எந்த காரியத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கின்றீர்கள் அதுவும் அவர் அறிந்திருக்கிறார். இந்த நாளில் உங்களுக்கு தர வேண்டிய புதிய ஆசீர்வாதங்களை நிச்சயம் உங்களுக்கு தருவார். ஆண்டவரோடு இணைந்து பயணம் செய்வோம். அப்போதுதான் நம்முடைய வழி எந்த இடத்திலும் மாறாமல் இருக்கும். வழி பெறலாதபடி நம்முடைய இலக்குகளை நன்றாய் நாம் அடைய முடியும். இதோ நம்மை பற்றி முழுமையாய் அறிந்தவர் நம்மோடு கூட இருக்கின்றார். நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய காரியங்களுக்காக, நம்முடைய ஒவ்வொரு கவலைக்காக இறைவன் இந்த நாளில் அவரே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை மட்டும் நம்பி வாழ்வோம். நம்முடைய வாழ்வை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிப்போம். நிச்சயமாக இறைவன் நீங்கள் கேட்பதற்கும் செபிப்பதற்கும் மேலானவற்றை கொடுப்பார். ஆமேன். God bless you. சின்ன சின்ன ஆசைகள் பார்க்கிறேன், ஏக்கங்கள்